சிவாய நமஹ. தனுசு ராசிக்கு 2025 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்திற்கு குரு பகவான் வரவிருக்கின்றார். அதே போல 9ஆம் பாவத்திலே ராகு, 9ஆம் பாவத்திலே கேதுவும் 5ஆம் பாவத்திலே ராகுவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் உருவாகுகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஒரு காலம் அப்படிங்கிறது குரு பகவான் வக்ரகதியிலே தான் ஆரம்பிக்கின்றார். மறுபடியும் ஜூலை மாதத்தில் குரு பகவான் சனி பகவானுடைய வக்ரம், நவம்பர் மாதத்தில் குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சற்றேறக்குறைய உங்களுக்கு சாதகமான வழியிலே தான் பலவிதமான கிரக சஞ்சாரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல குரு பகவானுக்கு பயிற்சி மே மாதம் 11ஆம் தேதி 2025 நடைபெறுகிறது. 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய முதல்ல குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சில கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் குரு பகவான் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து கொண்டு 7ஆம் பாவத்திற்கு பயிற்சி அடைகிறார். உங்களுக்கு கலத்திரஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் நேர் பார்வையாக உங்களை பார்க்கின்றார். குரு பகவானுடைய பார்வைக்குள் தனுசு ராசிக்காரங்க வராங்க. அது மட்டும் இல்ல, தனுசு ராசிக்கு ராசிநாதன் அப்படிங்கிறவரே குரு பகவான் தான். அதனால குரு பகவான் நேரடியாக உங்களை பார்க்கின்றபடியினாலே அவருடைய பார்வை, அவருடைய சப்தம நேர் பார்வை, அதற்கு 180 டிகிரி அந்த நேர் பார்வை உங்கள் மீது படுவதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பல நாட்களாக தேங்கி தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மிகவும் எளிய முறையிலே, சுறுசுறுப்பான முறையிலே, சாதகமான முறையிலே, சீக்கிரமான முறையிலே உங்களுக்கு வெற்றியாகவும் அதன் மூலமாக திருப்தியாகவும் அமையும். ரொம்ப நாளாக உங்க தேங்கி கிடக்கு, ஏதோ கடன் சுமை ரொம்ப நாளாக கிடக்கு, இதை எப்போதான் அடப்போம்னு நினைக்கிறேன், திடீர்னு அதை அடைச்சி முடிச்சு அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை வெளியில் எடுக்கிறது, அதுலேருந்து லாக் பண்ணி இருக்கக்கூடிய பொருளோ அல்லது அந்த இடத்தையோ, அது மாதிரி யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல, உங்களுக்கு பணம் யாராவது ரொம்ப நாளாக கொடுக்காமலே இருக்காங்கன்னா திடீர்னு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறது, கல்யாணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய குரு கலத்திரஸ்தானம். அதனால கல்யாணம் ஆகியவர்களுக்கு கல்யாணம் நடைபெறுவது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்கள் நடைபெறும். மாற்று வழியில் பொருள் ஈட்டுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளையும் குரு பகவான் உருவாக்குகிறார். அதனால ஒரு துறை மட்டுமல்லாமல் பல துறையிலே வியாபித்திருந்து பொருள் ஈட்டுவதற்கான ஒரு ஆதாரத்தை நல்லபடியாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. மேலும் இந்த 2025 மேலும் பல நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சியை அடுத்து அதற்கு முன்பாகவே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் பாவத்திற்கு ராகு பகவான் மாறுகிறார். இப்போ ராகு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். பொதுவாகவே ராகு பகவான் அபசவ்யம், அதாவது அப்பிரதட்சணமாக செல்லக்கூடிய, பின்னோக்கி செல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டவர். அதனாலதான் அவருக்கு சாயா கிரகம் அப்படின்னு பேரு. அவர் 4ஆம் பாவத்தில் இருந்து 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். அதே போல கேது பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து அப்படியே பின்னோக்கி 9ஆம் பாவத்திற்கு வருவார். இந்த 3, 9ங்கிற அமைப்பிற்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால பல நல்ல பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது. இந்த ராகு கேதுவும் இந்த 3ஆம் பாவத்தில் வரக்கூடிய போக்கியக்காரகன் ராகு பகவான். அதனால என்ன நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல மாற்றங்களை முதல்ல கொடுப்பார் உங்களுக்கு. வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று ஆசையில் இருப்பவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்தையும், அதே போல ஒரு இடம் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பவர்களுக்கு இடமாற்றையும், பூர்வீக சொத்திலே ஏதாவது பிரச்சனை இருந்து அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது பாகங்கள் கிடைக்காமல் இருந்தால் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும், தந்தையார் அதே போல உங்களுடைய மாமனார் வழியிலே உங்களுக்கு ஏற்படாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நிதி வரவுகள், அவைகள் எல்லாம் நிதி வரவுகள் வருவதற்கும் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுகின்றது. 9ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய கேது பகவான் ஞான மோட்சகாரகன், பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்தில் செல்கின்றபடியினாலே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வெகு நாட்களாக ஏதாவது நீங்கள் நேற்றிக்கடன் செய்து, அதாவது ஏதாவது பிரார்த்தனை செய்து அதை பிரார்த்தனை செய்ய முடியாமல் இருக்குன்னா அவைகள் நல்லபடியாக ஈடேறும். அது மட்டும் இல்ல, 9 அப்படிங்கிறது மணி மந்திர ஔஷதத்தில் வெற்றியை தரக்கூடிய காலம். அதனால தெய்வ வழிபாடுகள், தெய்வ
வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறது. தீர்த்த யாத்திரைகள், வெளியூர்கள், அதே போல குடும்பத்துடன் உல்லாச பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான சில நல்ல வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தருகிறார் கேது பகவான். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 இருந்து அதே போல நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த சனி பகவானினுடைய வக்ரகதி அப்படிங்கிறது குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். குறிப்பாக வாக்கிய ரீதியாக சனி பகவான் முன்னாடி பயிற்சி ஆகிறார். ஆனால் நம்மளுடைய திருக்கணித முறைப்படி முன்னாடியே பயிற்சி ஆகிறார். வாக்கிய முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் தான் அவருடைய பயிற்சி. அதனால இப்போ வந்து இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் 3ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர வீரிய தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். இன்னொரு சிறப்பு, இந்த குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கின்றார். அது உங்களுடைய 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை, அதுவும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை, சனி பகவானினுடைய சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கின்றதுனால பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். பல முதலீடுகள் செய்வீர்கள். வீடு வாங்கணும்னு ஆசையில் இருப்பவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல வாகன யோகங்கள் உண்டாகும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்கள், அதே போல எஜுகேஷன் துறையில் இருப்பவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், அதே போல இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனம், எண்ணெய் வித்துக்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஸ்கிராப் பிஸ்னஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி அவர்களுடைய பரியாங்கனங்கள் இருக்கும். அதே போல அந்த ஏப்ரல் மாதத்துல இந்த ராகு கேது பயிற்சி காலத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து இந்த சமயத்துல வந்து ராகு வந்து சனி பகவானுடைய வீட்டுக்கும் கேது பகவான் சூரியனுடைய வீட்டுக்கும் வர்றதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு மேல ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு, தனுசு ராசியில் பிறந்து அரசாங்க வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னா, குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைவார். அந்த சமயத்துல அது எப்ப நடக்குதுன்னா, நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 இருந்து அடுத்த வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 வரையில இந்த குரு பகவான் வக்ரகதியிலே உங்களுடைய கலத்திர ஸ்தானத்திலே செலவிருக்கின்றார். பொதுவாகவே அந்த நேர் பார்வையை விட குரு பகவானினுடைய வக்கர பார்வை அதீத நன்மைகளை தரும். அதனால் அந்த அதீத நன்மைகளை தரக்கூடிய குரு பகவானுடைய 7ஆம் பாவத்திலிருந்து வக்ர பார்வையானது நவம்பர் 18 அடுத்த வருடம் 2026 மார்ச் 17ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்றது. இந்த சமயத்தில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, புதிய வகையான தொழில் துவங்குவதற்கு சாதகமான பல நல்ல விஷயங்களும் 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கூட்டு தொழில் செய்வதற்கும் அதன் மூலமாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். மேலும் வந்து இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி மட்டுமல்ல, சயன அயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே கொள்வது சொன்ன மாதிரி தான் வாகன யோகங்கள் அவைகளை எல்லாம் நல்லபடியாக கைகூட்டி வைப்பார். மேலும் வந்து கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது முக்கியமாக 5-4 மிக மிக அவசியம். அதனால கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் பரிபூர்ணமாக நிவர்த்தி அடைவதற்கு நல்ல பலன்களை இது மாதிரியான கிரக விஷயங்கள் ஏற்படுத்தி தரும். இதுல முக்கியமாக இந்த சமயத்துல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக அவசியம். வியாழக்கிழமை ரொம்ப நல்ல நாட்கள். வியாழக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானுக்கு உண்டான குரு ஹோரை அப்படின்னு பேர். அதுபோல மத்தியானம் 1-2, மாலை 8-9 இந்த சமயத்துல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, நெய் தீபம் ஏற்றுவது, அதே போல மஞ்சள் நிற வஸ்திரத்தை அவருக்கு அர்ப்பணம் செய்வது, மஞ்சள் நிற புஷ்பத்தினாலே அர்ச்சனைகள் செய்வது, இதையெல்லாம் செய்து வந்தீர்களே ஆனால் பல நல்ல விஷயங்கள் இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். சிவாய நமஹ. தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். 4ஆம் இடத்துக்கு சனி போறாரு. வெற்றிகள் கொடுக்க வேண்டிய சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய விசேஷம். அப்போ சார் 3ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் அவர் எதுவும் கொடுக்கலன்னா, உங்களுக்கு அவர் பாதகாதிபதி 2ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி 3ல் மறைஞ்சிருந்தால் கொடுத்துருக்க வேண்டியது. ஆனால் கும்பராசியில் இருந்த வரைக்கும் அவரால் பெருசாக கொடுக்க முடியல. ஏன்னா குரு உங்கள் 6ஆம் இடத்துல இருந்ததுனால கடனைத்தான் ஜாஸ்தி பண்ணினார். ஆனால் இப்போ குரு 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதே சமயம் சனி 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் உங்களுடைய சிந்தனையில் தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும்.
ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். அர்த்தாஷ்டம சனி அலைச்சலை ஜாஸ்தி கொடுப்பாரு. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. சுகத்தை கொடுக்குறாருன்னா அவர் அலைச்சலை கொடுப்பாரு. சுகத்தை அடுத்த வருஷம் சுகம் வரணும்னா இப்போ உழைச்சாதான் உண்டு. நமக்கு அடுத்த மே மாதம் உங்களுக்கு பணம் வரணும்னா நீங்கள் ஏப்ரல் மாதம் உழைச்சிருக்கணும். உழைக்காமே சம்பளம் கொடுப்பாங்களா? அது மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த வருஷம் உழைச்சிங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அதே சமயம் உடம்பு சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு இந்த வருஷம் 6, 7, 8 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சில சமயம் வெளியூருக்கு டிராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பிட்வீன் மார்ச் டு ஏப்ரல், மார்ச் டு மே மாதம் வரைக்கும். மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். உங்களுடைய உடம்பு சார்ந்த விஷயங்களில் சனி கொடுக்கக்கூடிய தடுமாற்றத்தை உங்களுக்கு குரு சாதகமாக மாற்றி கொடுப்பாரு. நல்ல நண்பர்கள் அமைவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன்னா இந்த திருமண யோகம் கிடைச்சாதான் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தாயார் மூலமாக உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அது கெடுதலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருஷ ஆரம்பத்தில் செவ்வாய் எதிரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடம் உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அந்த இடத்துல நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக பூர்வீக சொத்து இடத்துலலாம் இந்த வருஷம் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தில் முதல் 4 மாதங்கள் நீங்கள் இதுக்கே ட்ராவல் சரியாக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு இந்த ஊரில் இந்த சொத்து இருக்கா, அந்த ஊரில் அந்த சொத்து இருக்கா, இந்த சொத்தை யாரும் என்கரேஜ் பண்ணலையா, இந்த யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணலையா, இந்த இடத்த யாராவது செவுத்தை இடிச்சிட்டாங்களா, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு 2-3 மாதம் செலவாகும். செலவுகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனாவசியமான அலைச்சலும் ஏற்படும். ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டுங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள், சப்போஸ் நீங்கள் வேலையோ தொழிலோ ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுப்பாரு. இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சங்கடத்தை கொடுப்பாரு. வீடு மனை மாற்றத்திற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு சாதகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக, சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா குரு வழிபாடு செய்யணும், சித்தர் வழிபாடு செய்யணும். எங்கெல்லாம் சித்தர்கள் சமாதியானாங்க, ஒரு மகான் அந்த இடத்துல சமாதியாக இருக்காருன்னா அந்த இடத்துக்கு போங்க, தப்பே கிடையாது. அதே சமயம் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் யாராவது சுமங்கலிகள் இறந்துருந்தாங்கன்னா அவர்களுக்கு உண்டான வழிபாட்டை செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு அல்லது உங்களுடைய முன்னோர்களில் சுமங்கலிகள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்களை தகர்த்தெறியும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டு. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் அன்பர்கள். இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையாக வாழி, நேர்மையாக வாழ்ந்து, நேர்மையாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். நேர்மைக்காக போராடக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். உங்களை யாராவது ஏமாத்தினா கூட அவங்கள துன்புறுத்தாம அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நான் அப்படிலாம் இருந்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன் சார், நான் போராட்டமே கிடையாது, அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்துல இருந்து இப்பதான் முன்னேறிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டுல 3 கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு வருட பலன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கிரக பலன்கள், அதாவது வருட கிரக பலன்கள் ரொம்ப முக்கியம். அதுல சனி பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான பயிற்சி இந்த குரு பகவானுடைய பயிற்சி. ஏன் அப்படின்னா தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் மே மாசத்துல. அந்த 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்லுவோம். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அதுல ரொம்ப விசேஷமான பார்வை என்ன அப்படின்னா 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தனுசு ராசிக்கு ராசியாதிபதியே குரு, அவர் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பது
மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2025 ஆண்டு இருக்கும் போது. இப்பதான் 7.5 சனிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கீங்க. பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டீங்க, போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க, நிறைய துரோகங்கள், நிறைய தோல்விகள், நிறைய கடன் பிரச்சனை, நிறைய அவமானங்கள். அதுல இருந்து அடுத்த நிலைக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த உயர்வுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025 ஆண்டு இருக்கும் போது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் போது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரன், பணத்தை கொடுக்கக்கூடியவர், நிறைய சுகமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அவர் 7ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில மிகப்பெரிய லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2025 ஆண்டு. அதே போல உங்க ராசியை பார்க்கிறார். நீங்க செய்த தவறுகளுக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அது நல்லதோ கெட்டதோ, நிறைய பேருக்கு உதவி பண்ணிருப்பீங்க, அது நல்லது தானே சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. தேவையில்லாத உதவிகளும் சில நேரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதை இப்பதான் உணர்ந்திருக்கீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். 7.5 சனியில நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். யார் எனக்கு உதவி பண்ணாங்க, யார் என்னை ஏமாத்தினாங்க, யார் எனக்கு உதவி பண்ணல, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சொந்த பந்தம் எல்லாத்தையும் கவனிச்சிட்டேன் சார். எனக்கு நிறைய பேர் துரோகங்கள் தான் பண்ணியிருக்காங்க, அது இப்பதான் தெரியுது எனக்கு. அவ்வளவு என் மேல பொறாமையில இருந்திருக்காங்க, அது இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இப்ப நீங்க அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2025 ஆண்டு இருக்கும் போது. முக்கியமா பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. அதே போல வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்ப பாத்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சா கூட நீங்க பழைய இருந்த நிலைமைக்கு வர முடியல. அதற்கு காரணம் மற்ற கிரக சூழ்நிலைகள். ஆனா இந்த 2025 ஆண்டுல குருவுடைய ஒரு கிரகம், அதாவது ஒரு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகமே போதும் உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமா 2025 ஆண்டு இருக்க போது. நிறைய பேருக்கு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர்ல போக போறீங்க. வெளியூர்ல டிரான்ஸ்ஃபர்ல இருக்கவங்க உங்க ஊருக்கே, சொந்த ஊருக்கே வர போறீங்க. குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க நிறைய பேர் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்களுக்கு ஏற்பட்ட மனசு கஷ்டம்லாம் நிவர்த்தியாகி உங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2025 ஆண்டு இருக்க போது. ரொம்ப முக்கியமா தனுசு ராசி என்பவர்கள் கடன் பட்டுட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க. அந்த அவமானத்தை தீர்த்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில நானும் ஜெயிச்சு காட்டுவேன், நானும் வெற்றி பெறுவேன், எனக்கும் அறிவு இருக்கு, எனக்கும் புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய, போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025 ஆண்டு இருக்கும். அதனால வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், சம்பள உயர்வு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த வருஷம் வெளிநாடு ட்ரை பண்ணுங்க. வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல வெளிநாட்டுல இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பணம் ஏமாற்றம் நிறைய அடைஞ்சிட்டீங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு. சில பேர் இடம் வாங்கி அந்த இடத்துல பெரிய growth இல்லை. சில பேர் பாத்தீங்கன்னா தப்பான இடத்த அதிகமான விலைக்கு வாங்கியிருப்பீங்க. இல்ல உங்க குடும்பத்துல யாரு பேருக்காவது எழுதி கொடுத்துட்டு, ஃபாரின்ல இருந்து எழுதி கொடுத்துட்டு கடைசியில் அவங்க திருப்பி கொடுக்காம உங்களை ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்கு வந்து இப்ப அந்த நீங்க போட்ட பணம்லாம் திருப்பி வரதுக்கான நேரமாக இந்த 2025 ஆண்டு இருக்க போது. நீங்க இருக்கக்கூடிய நாட்டிலையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் சொல்லுவாங்க, அங்கேயே அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா கடந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்காது. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2025 ஆண்டு இருக்க போது. அதே போல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சில விஷயங்களையும் நீங்க கவனிச்சுமா பார்த்துக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. அந்த 3ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை சில தடைகள் வரலாம். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணி சில விஷயங்களை சாதிக்க வேண்டிய நேரமா இருக்கு. அதையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துட்டு நீங்க வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், ஏன்னா அந்த 4ஆம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம். அதே போல வயதானவர்கள் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்.
அதே மாதிரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க, தனுசு ராசி அப்படின்னு பார்த்துக்கலாம் சார், இதுக்கப்புறம் உயிருக்கு என்ன பெரிய ஆபத்து வந்துட போகுது, அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் படுற கஷ்டம் இல்லாமல் கூட இருக்கவங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ பரிசோதனை மருத்துவம்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு வர்றதுனால தந்தையாருடைய உடல்நிலை, தந்தை கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. அவருடைய உடல்நிலையில கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி அவர் மூலியமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்காது. அவரால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுல கேர்ஃபுல்லா இருக்கு. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் அம்மா அப்பாக்காக நிறைய விஷயம் செஞ்சுட்டீங்க, திருப்பியும் ஒரு இடத்துல மாற்றத்துக்கான சூழ்நிலைகள் உண்டு. கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க இடம் விற்கிறது, இடம் வீடு விற்கிறது, அதற்கான அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க, பட் இருந்தாலும் சில கடன் பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் சொத்தை வித்தா என் பிரச்சனை தீர்ந்துடும் சார், இடம் வித்தா என் பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கக்கூடியவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த இடம் வீடு சம்பந்தமான வீடு விற்கும், இடம் விற்கும், அதனால பண வரவுகள் உண்டு. அதனால ஒரு வீடு வாங்கிட்டு வேற மாற்றம் பண்றதுக்கான சூழ்நிலைகளும் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நிவர்த்தி, பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, பூர்வீகத்தில் ஏற்பட்ட வழக்குகள், பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா கடன்லாம் வாங்கியிருப்பீங்க, அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ள வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்கும் போது. முக்கியமா பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்திலே குரு பகவான் பயணிக்கிறாரு. அதனால உங்களுக்கு எந்த தோஷம் வந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம் இருக்கிறாங்க, இது எல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டோம் சார், எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம் சார், ஆனாலுமே நாங்கள் வரன் பார்த்து நடக்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க உங்களுக்காக, நீங்க கூட பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லி பரப்புனதுனால நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமலாம் இருக்கு. அதெல்லாம் நேரம் தான். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. அந்த நேரம் சரியில்லாதனால அவங்களுக்கு ஆகாம இருக்கு, அவ்வளவுதான். உங்களுடைய சுயஜாத்தியம் பார்த்துட்டு வேற என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிங்க. அதை தவிர இந்த குரு 7ஆம் இடத்துல வரதுனால கண்டிப்பா திருமண யோகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போது. திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள வருஷமா இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும் போது. மொத்தத்துல தனுசு ராசி என்பவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம், உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா இருக்க போகுது. தனுசு ராசி நேயர்களுக்கு 2025இல் ஏற்படுகின்ற மாற்றங்கள், 2025இல் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்னென்ன? பல பேருக்கு ஆசிரியராக குருவாக செயல்படுகின்ற நபர்களில் முதன்மையான நபர்கள் நீங்கள் தான். அது ஸ்கூலில் போய் தான் டீச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட இருப்பவங்களுக்கு எது சரி எது தவறு, இதை செய்யாத இதை செய்யி அப்படின்னு சொல்லி இயல்பாகவே தன்னுடன் இருப்பவர்களும் உண்மையாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், அவங்களுடைய மனசில் உள்ள கவலைகளெல்லாம் நீக்க வேண்டும் என்ற இயல்பான குணம் தான் அவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும். அதனால் உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை குருவாக கூட பாவிப்பாங்க. பரவாயில்லப்பா நம்ம குரு இவர் தான் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே உங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் உண்டு. அதேபோல் இந்த தனுசு ராசி நேயர்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மேலே அதிக அக்கறை வச்சுருப்பாங்க. அம்மா தான் உலகம். மூல நட்சத்திரக்காரங்களை சொல்லவே தேவையில்லை, அம்மா தான் உலகம், என்னுடைய அம்மா மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்றுவாங்க. உங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பற்றி பேசாத கடுப்பாயிருவேன், அந்த வார்த்தையை பட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தாய் உலகம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம், இல்லைன்னு சொல்லல. அதில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக நினைப்பாங்க. இதுதான் இயல்பான குணம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணத்தில் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லலாம். பணம் வந்து உங்களுக்கு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணமும் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு இயல்பான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ அற்புதமான ஆக்டிவிட்டீஸ் கொண்ட உங்களுக்கு இந்த 2025இல் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி 2023 to 24 அந்த ஒரு 1.5 இயர்க்குள்ளே உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் சில மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க, என்னென்ன விஷயங்களை தாக்கம் முடிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் பல போராட்டங்கள், பல சிக்கல்கள், பல நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இந்த 1.5 வருடத்தில் சந்திச்சிருப்பீங்க.
போராடி டயர்டாயிட்டேன்ப்பா, இந்த போராட்டத்துக்கு விடை கிடைக்காதான். நான் பல பேருக்கு வெளிச்சமாக இருந்திருக்கேன், பலவருடைய வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக நின்றுருக்கேன். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற செயல்பாடெலாம் கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கும். தொழில் உட்கார்ந்து பொறுமையாக நல்ல பொசிஷன் போன உங்களுக்கு தொழிலில் ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருக்கும், தொழிலில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து சித்தம் போக்கு சிவன் போக்கும் போகக்கூடிய வாய்ப்பெலாம் இருந்திருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய தாக்கம். கணவன் மனைவியை புரிஞ்சுக்கல, மனைவி கணவனை புரிஞ்சுக்கல, என் வீட்டுக்கார என்னை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி நம்முடைய தனுசு ராசினியர்கள் சொல்லிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என் மனைவி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கா, நான் உண்மையாகவே ரியலாக அவன் மேலேயும் பாசம் வச்சுக்கேன், ஆனால் எங்கள் அம்மா மேலே மட்டும்தான் பாசம் வச்சுக்கேன்னு சொல்லி எங்களோட சண்டை போடுறா, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அம்மாவும் ஒன்று தான், என் மனைவியும் ஒன்று தான், நான் ரெண்டு பேரையுமே உண்மையான அன்பு வச்சு தான் பார்க்குறேன், தாய்க்கு நிகராக என்னுடைய தாரத்தையும் பார்க்குறேன், ஆனால் என்னுடைய தாரம் என்னை புரிஞ்சுக்கொள்ளாமல் என் மீது கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட தனுஷ் ராசி நேயர்களுக்கு இந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப நாளாக ஒரு வருத்தத்தோடு இருந்த உங்களுடைய மனநிலை இனிமேல் மாறப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்த தாக்கம் தான். சனி பகவான் 3ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் அமர்ந்திருந்தார். உங்களுடைய முயற்சியில் மிகப்பெரிய தாக்கம் இருந்துச்சு. உங்களுடைய உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நிறைய விஷயங்களில் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. ஸோ இந்த நிலையிலலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வண்டி ஏதாவது வாங்கி லாக் ஆகிருப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கினதில் நிறைய சிரமம் ஏற்பட்டிருக்கும். வீடு வாஸ்து ரீதியாக கட்டாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளாக இருந்தது உண்மை என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே வந்து கட்டாயமாக கொடுங்க. ஸோ எப்போவுமே நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா, ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஜாதகத்தை வாங்கி வச்சு அவங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் வாங்கிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட்ட பிறகு அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் மறக்க முடியாத விஷயங்கள், அதே போல் பாதிப்பு நன்மைகள் ரெண்டையுமே வந்து சொல்லிடுவேன். ஸோ ஆமான்னு அவங்க சொன்னப்போ தான் ஜாதகத்துக்குள்ளே போவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கோச்சார பலன்கள், இந்த நியூ இயர் பலன்கள் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி தான் 12 ராசி நேயர்களுக்குமே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பாதிப்பு தன்மையெல்லாம் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி அமைப்பு கட்டாயமாக சாதகம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் அப்படியே 80% நடந்திருக்கும். சில நேரங்களில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி அமைப்புகளை கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சுன்னா ஒரு 20% 30% தான் அந்த பாதிப்போட தன்மையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் உணராமல் இருக்க முடியாது. கட்டாயமாக உணர்வுகள் இருக்க தான் செய்யும், பாதிப்பு தன்மை இருக்க தான் செய்யும். ஸோ அது ஹை லெவலில் இருக்கா கொஞ்சமாச்சு இருந்துச்சா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும். ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த 2025க்குரிய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு சுப செலவுகள் நடைபெறும். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி சுப செலவு, அது வந்து கல்யாணமாக இருக்கலாம், அது வீடு கட்டுறக்குரிய விஷயமா இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தைகளுக்குரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எதுவாச்சும் இருக்கலாம். ஸோ வீட்டில் சுப செலவு உறுதியாக உண்டு. திருமண பாக்கியத்துக்குரிய விஷயங்கள் சிறப்பாக நடைபெற போது உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை இந்த வட்டம் நீங்கள் அமைச்சிக்கிருவீங்க. உங்களுடைய மனசில் பல நாளாக நடக்குமா நடக்காதா, நடக்கவே வாய்ப்பில்லையா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் இனிமேல் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து இந்த 2025 கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் டு மேக்கு அப்புறம் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல பலன்கள் உண்டு. ஸோ அதே போல் வந்து உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிஞ்சிடணும்னு நினச்சி பிரிஞ்சு போன நட்பு மற்றும் உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த வட்டம் நீங்கள் புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. அப்போ கவலைப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். மே மாதத்துக்கு அப்புறம் புதிய தொழில் கட்டாயமாக தொடங்குங்க. ஏன் மே மாதம் வரையும் தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, சனி பகவான் தான் ஃபஸ்ட்டு பயிற்சியாகிறாரு. அவர் பயிற்சியாகி என்ன பண்ணுவார்னா உங்கள் ராசியை 10ஆம் இடமா தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ 10ஆம் இடமா
உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால, உங்கள் ராசியை பார்ப்பதுனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். குரு பார்வை, உங்களுடைய ராசிநாதனாகிய குரு மே மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்ச பிறகு சமசத்ம பார்வை கிடைக்கிறனால உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் எந்த தொழில் பண்ணணும்னு நினச்சி பிளான் போடுறீங்க அந்த தொழிலை பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது மாட்டிக்கக்கூடாதுங்கிறக்காண்டி சொல்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரையும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்பா ஏதாச்சும் உங்களை தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சண்டை வீண் வம்புகள்லாம் செய்யாமல் கொஞ்சம் நகர்ந்து போயிருங்க. அப்படி நகர்ந்து போயிட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதை விட்டு அவங்கள புரிய வைக்கன்னு சொல்லி நீங்கள் உணர்ச்சிப்பட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. மே மாதத்துக்கு மேலே அந்த தன்மையும் குறைஞ்சிரும், கவலைப்பட மாட்டோம். கிட்டத்தட்ட மே டு ஆகஸ்ட் அக்டோபர் வரையும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் 2 மாதம் சிக்கல், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் அங்கீகரிக்கப்படுவார்கள். நீங்கள் அடிப்படை உறுப்பினர் கூட அரசியலில் இருக்கலாம். ஸோ இந்த அடிப்படை உறுப்பினர் வந்து நீங்கள் ஹை லெவலுக்கு போவீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இருக்காரியா, இவரை அந்த எலெக்ஷன் நிப்பாட்டு, இவருக்கு வந்து இந்த போஸ்டிங் கூட சொல்லி உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் சுமை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கடன் அடைக்க முடியல, கடன் வாங்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கட்டாயமாக செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்க வேண்டாம். உறுதியாக புதிய வண்டி வாங்குங்க. புதிய வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே வாங்கணும். அதுக்கு முன்னாடி வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம். அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். தனுசு ராசியில் யாரெல்லாம் காதல் பண்ணிக்கிருக்கீங்களோ காதலை வந்து வெளிப்படுத்துகிற விதம் ஒன்று இருக்குது. ஸோ கரெக்டாக வெளிப்படுத்தணும். இல்லைன்னா உங்களுக்கு காதல்னால சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுபோல் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை விலக போது சம்டைம் வந்து ஒரு 60% விலகிறோம். சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சரியான மருத்துவரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே பாருங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 2025 ஆனது தனுசு ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கும் என உறுதியாக சொல்ல முடியும். சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, ராகுகேது பகவானும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார்கள் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து. வரிசையாக பாருங்க, நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ எந்த ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா குருவினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். பெருசாக நிறைய எல்லாருக்கிட்டையும் கச்ச 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 கச்சன்னு பேச மாட்டாங்க. ஆனால் பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக வந்து பேசுவாங்க. குருவினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி அப்படின்றதுனால தனுசு சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசானாக இருப்பாங்க. அந்த அவங்க படிக்கிற காலத்தில் மேபி தசா புத்தி ஃபேவராக இல்லை, சாதகமாக இல்லை, படிக்க முடியல, ஒரு கிராமத்துலேயே இருக்காங்க அப்படின்னா கூட 4 பேருக்கு புத்திமதி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெருசாக படிக்கலை, ஏன்னா படிக்கிற காலத்தில் ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து டைம் ஃபேவராக இல்லை, இல்லை எக்கனாமிக்கலியே அவங்க ஃபேவராக இல்லை, படிக்க முடியல, படிப்பு தடைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த கிராமத்தில் இருக்க 4 பேர் வந்து அவங்க கிட்டே கேட்பாங்க, அக்கா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குக்கா, என்னக்கா முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே இவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாருங்கள், ஆசான் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசுக்கு கரெக்டான ஒரு பொருத்தமான பேர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, லெக்சரர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் அப்படின்னா கூட ஒரு டீம் மேனேஜர், அவங்க கீழே 10 பேர் அவங்களுக்கு சொல்லணும், கைட் பண்ணணும், இதை பண்ணு அதை பண்ணு, இப்படி கட்டளை இடுறது, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, ஒரு ஆசானாக இருந்து அவங்கள கைட் பண்ணுறது, இப்படிப்பட்ட தொழிலில் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ரொம்ப நாளாகவே கஷ்டமாக பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே கொஞ்சம் நடுவில் ஃபேவராக வந்துச்சு, அப்படியே கொஞ்சம் நிறைய அப்படியே சுதாரிச்சாங்க, அப்படியே ஃபேவராச்சு. திருப்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்தில் போகிறாரு, அர்த்தாஷ்டம சனியாக போகிறாரு. ஓகே, மீனத்தில் கும்பத்துலேருந்து மீனம், ஸோ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் போது 2 விஷயத்தில் நம்ம கவனம் வச்சுக்கணுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் நல்ல கவனம் வச்சுக்கணும், இன்னொன்று பயணம் நல்ல கவனம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப டார்கெட் பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப டார்கெட் பண்ணணும் அப்படின்னா 3 நேரம் கரெக்டாக சாப்பிடுங்க.
அதே மாதிரி பெருசாக நான் வந்து இந்த காலகட்டத்தில் நான் ஹெல்த்தை வந்து ரொம்ப மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து முடி வளர்க்குறதுக்கு டயட் இருக்கேன், கலர் ஆகிறதுக்கு டயட் இருக்கேன், அந்த ஜூஸ் குடிக்கிறேன், இந்த ஜூஸ் குடிக்கிறேன், அதே மாதிரி வெயிட்டை குறைக்கிறதுக்கு டயட் இருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணி போயிட்டு அது வந்து என்ன ஆகும்னா ரிசல்ட்டு தப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம், மருத்துவரோட கலந்துரையாடல் பிரகாரம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து ஃபேவராக இருக்கும். ஓகேங்களா? சனி இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்துவார். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பிரயாணம்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி எங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, சும்மா பக்கத்தில் போகிறோம், நம்ம என்னமோ நார்மல் ஸ்பீடில் தான் போகிறோம். ரோட்டில் நிறைய இடியட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனாக டிரைவிங் இருந்தால் கூட அவன் சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்ம மேலே இடிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம வெளியே பிரயாணம் போகிறோம், சும்மா டெய்லியே வெளியே ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா கூட கோளறுபதிகம் பாராயணம் பண்ணிட்டு போங்க. பாராயணம் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் நட்சத்திரங்கள்னால, கோள்னால, நல்லவங்களால் கெட்டவங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது அறவே சிவபெருமான் நீக்குவார். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாருங்கள், சனி பகவானோட பார்வை 1ஆம் பாவம் லக்னத்தை பார்க்குறாரு. சுயஸ்தானத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம புத்தி வந்து மந்தம் தட்டும். புத்தி வந்து பார்த்திங்கன்னா கிறுக்கு பிடிக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். நம்ம வந்து பாருங்கள் ப்ளஸ்ஸாகவே நினைக்க மாட்டோம். பச்சை நம்மளுக்கு ப்ளூவானு தெரியும், ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா சிவப்பாக தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த தப்பு தப்பாக புரிஞ்சுப்போம். நம்மளே கிறுக்கு பிடிச்சி நம்ம கூட இருக்க நல்ல சொந்தங்களை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை, ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இழக்கிற மாதிரியான ஒரு பிராப்தம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, நம்மளுக்கு வந்து பாருங்கள் சுயஸ்தானத்தை பார்க்கும்போது மந்தம் தொட்டும், ஸ்லக்கிஷ்னஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தமாக இருப்போம். நம்ம ஓடி ஓடி உழைக்கிறவங்களா இருப்போம். இன்னமும் இப்போ உழைப்பே பிடிக்காது, வீட்டில் சும்மா இருந்தால் நல்லா இருக்குப்பா அப்படின்ற நிலைமைக்கு வரும். ஸோ அதை நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும். பொதுவாக வந்து பாருங்கள், நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னும் போது அந்த நேரம் நம்மளை ஓவர்டேக் பண்ணுதா, அந்த கிரகம் நம்மளை ஓவர்டேக் பண்ணுதா, நம்ம கிரகத்தை ஓவர்டேக் பண்ணுறோமா அப்படி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சனி பகவானை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது, 6ஆம் பாவத்தில் சனி பகவானோட பார்வை பதியுது. ருணரோக சத்ருஸ்தானத்தில் பார்வை பதியுது அப்படின்றதால புதுசாக கடன் வாங்கணுமா, ஒரு முறைக்கு 10 முறை யோசிங்க. ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் வாய்ப்பு சொல்லிட்டேன். ஏன்னா கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை, இஎம்ஐ கட்ட முடியாத, கஷ்டப்படுற மாதிரி, அசிங்கப்படுற மாதிரி, அவங்க நம்மளை 4 கேள்வி கேட்குற மாதிரி, நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் கையை பிசைகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார். ஸோ அது பார்த்துக்கோங்க. புதுசாக நம்ம ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன். என்கிட்ட வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ கலர் ஜாப்ஸ், கீழே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. என் கீழே வேலை செய்கிற வேலையாட்கள் தான் அவங்க. வந்து நான் ஒன்றும் இல்லை, சும்மா வந்து நீ செய்கிறது தப்பு, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டு கண்டிச்சேன். உடனே அவன் என்ன பண்ணுறான், யூனியனை கூட்டிகிட்டு வேலை செய்யாமல் வேலையை தடைப்பட்டு நிறுத்துறான். இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து கண்டிக்கிறோம், நம்ம கீழே வேலை செய்கிறவங்க தான் அவங்கள திட்டணும் அப்படின்னா கூட டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் திட்டாதீங்க. இல்லைப்பா நீங்கள் அப்படி பேசுகிற கேரக்டர் கிடையாது, பட் இருந்தாலும் பியாண்ட் தட் கோவம் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும், நம்ம வந்து மிருகமாக தானே மாறுறோம். பியாண்ட் தட் நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ நாள் நீ நல்ல வேலை செஞ்சப்பா, இப்போ நீ வேலை செய்யறதுல இந்த மாதிரி குறைகள் இருக்குது, அதனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீ உனக்கு ஒரு 3-4 எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ சுதாரிச்சுக்கோ, மாற்றிடு, இல்லைன்னா நான் சில பேர் வேலையை விட்டு நிறுத்தலான் இருக்கேன், அதில் வந்து எக்கனாமிக்கலி என்னால் ஆஃபர் பண்ண முடியல, அதனால் உன்னை நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று. அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி பேசி டீல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்டே வேலை செய்கிறவங்க கூட நம்மளுக்கு எதிரியாக மாறக்கூடிய காலகட்டம். அப்போ அதை கொஞ்சம் நம்ம உஷாராக பார்த்துக்கணும். சனி பார்வை அதெல்லாம் ஏற்படுத்துவார். அதே மாதிரி பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி 10ஆம் பாவத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தில் நிறைய பிரச்சனைகள், நான் சொல்கிற மாதிரி இந்த ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் வரலாம். இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிற, நாங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோங்க, ஆமாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ நாள் 10 வருஷமாக உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க திடீர்னு உங்களுக்கு இனிமையாக மாறி இருப்பாங்க. உங்களோட ஹையர் அஃபிஷியல் நல்லா இருந்திருப்பார், அவர் திடீர்னு இப்போ இனிமையாக மாறுவார். இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த ஹையர் அஃபிஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருப்பார், புதுசாக ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் சுத்தமாக ஒத்து வராது. இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒரு இடைஞ்சல்கள், ஒரு தொல்லைகள், ஒரு தொந்தரவுகள், ஒரு மன கஷ்டங்கள், மனமுட்டங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான், ராகுகேது பயிற்சி மே 18 வரப்போகுது இல்லைங்களா? அப்போ அந்த ராகுகேது பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் 3ஆம் பாவம். பொதுவாக ராகு 3ஆம் பாவம் ஒரு ஃபேவரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம்.
கேது 9th ஹவுஸ், இதுவும் ஃபேவரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இதை வந்து பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் ராகு வர்றது அப்படின்றது நம்ம வந்து ஓரளவுக்கு தைரியமாக நம்ம செய்யலாம். பட் என்னென்னா நம்ம கூட பிறந்த பிரதர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க திடீர்னு வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னும் போது நம்மளுக்கு நிறைய வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நம்ம ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா வெளிநாட்டு கிளையன்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள், நம்ம தொழில் வந்து வெளிநாட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லலாம். குருனோட பார்வை வந்து ராகு மேலே பதியும். புரியுதுங்களா? ஸோ குரு பகவான் 7ஆம் பாவம், அவரோட பார்வை வந்து ராகு மேலே பதியிருந்தால ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளஸ்ஸாகவே வரும். அவர் வந்து ராகு அவர் இஷ்டத்துக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் கொடுக்க முடியாது. குருனோட பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஆக மொத்தம் இந்த 2025 தனுசு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடங்கல். குடுன்னு ஓடுறீங்க, உழுந்துருவீங்க, கப்புன்னு உழுவீங்க, உட்காருவீங்க, திருப்பி ஓடணும். உழுந்துட்டோமே, கால் வலிக்குதே, உட்காந்துக்கினே இருப்போம் அப்படின்னு உட்காந்துக்கினே இருந்தீங்க அப்படின்னா 2025 அப்படியே கொஞ்சம் அப்படியே டல்லாக அந்த ஸ்லோப்பு அப்படியே டல்லாகும். குடுன்னு ஓடுறீங்க, ஸ்லோப் ஏறுறீங்க, விழுந்தீங்க, சரியான வலி, 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, திருப்பி குடுன்னு ஓடுறீங்க. அப்போ ஸ்லோப் ஏறிட்டே இருக்குமே தவிர இறங்கவே இறங்காது. அப்போ இந்த 2025 உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கா, ஆவரேஜாக இருக்கா, இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா, இல்லை ரொம்ப மட்டமாக போதா, அது உங்களோட செயல்திறனை பொறுத்து இருக்குது. நீங்கள் எப்படி வந்து இந்த 2025 கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு உங்களோட ஒரு இதை பொறுத்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நீங்கள் வந்து பாருங்கள், ராகு தேர்ட் ஹவுஸ் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் மேலே குரு பார்வை. ஓகே, ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், 12 ராசியிலையும் ஒரு பிரார்த்தனை, இறை வழிபாடு, இறை நம்பிக்கை எல்லாம் நிறைய ப்ளஸ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா தனுசுக்கு கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து குருனோட ராசின்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே நிறைய நம்பிக்கை, இறை வழிபாடு நிறைய இருக்கிறது, டெய்லி சாமி கும்பிட்றது, இப்படி நிறைய நல்ல குணங்கள் இருக்க தான் செய்யும். அந்த நல்ல குணங்களை இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன சொல்ல வரேன், நிறைய சுவாமி கும்பிடுங்க, நிறைய வந்து பார்த்திங்கன்னா மனசை அமைதிப்படுத்திக்கோங்க, நிறைய கோயிலுக்கு போங்க, குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கரெக்டாக வந்து செஞ்சுக்கோங்க. இல்லை இந்த வருஷத்தில் இன்னொரு ப்ளஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னா, தெரியாத நபர்கள், நம்மளுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பாசிட்டிவாக ஓடிடும். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி ஓட போகிறீங்க, நீங்கள் இந்த வருஷத்தை எப்படி கொண்டு வர போகிறீங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது உங்கள் கையிலேயே இருக்குது. நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க. நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போனீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம சனியை நினச்சி கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? சரி, இப்போ பரிகாரம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒன்று சொல்ல தானே செய்வோம். ஸோ 2025 அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக வந்து கெடுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, நல்லது நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லது நிறைய இருக்குது. சரி, இதுக்கும் மேலே நம்ம பரிகாரம்னு ஒன்று சொல்லுவோம். அந்த பரிகாரத்தில் நம்ம உங்களுக்கு தனுசுக்கு என்ன பரிகாரம் ஒரு மேன்மையான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹனுமன் வழிபாடு. ஹனுமன் வழிபாடில் ஹனுமன் சாலிசா டெய்லி பாராயணம் பண்ணுங்கள். காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சு எழுந்து காலைகள் கடன்களை முடிச்சுட்டு ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணிவிட்டு ஹனுமனை ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை ஓடுனீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஸ்மூத்தாக ஓடிடும். ஸோ பெருசாக பாதகம் இல்லை. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு தான் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லணும். சின்சியராக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025 வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார். மே மாதத்துல இருந்து குரு பகவானும் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துலயும் அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துலயும் சஞ்சரிக்க போறாரு. சனி பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. இது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு விட்டதை எல்லாத்தையுமே பிடிக்கக்கூடிய ஒரு காலம் தான் சொல்லணும். 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கும்போது தொழிலினுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இது நாள் வரைக்கும் நீங்க தொழில் செய்யறதே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க, கிளையன்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படியே கிளையன்ஸ் இருந்தாலும் அவங்க ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்டோட தான் இருந்திருப்பாங்க. நீங்க என்ன ஒரு திருப்திகரமாக வேலை செஞ்சு கொடுத்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும் உங்களுடைய தொழில். அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களால போட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். ஏன்னா தொழில்னு செஞ்சோம்னாலே அட்லீஸ்ட் ஒரு கடன் வாங்கியாவது அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அந்த தொழில்ல ஒரு மாற்றங்களை, இப்போ சாதாரணமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அது அப்படின்னாதான் அந்த தொழிலை நம்மளால விரிவுபடுத்த முடியும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த வருடங்கள்லாம் அதெல்லாம் முடியாத ஒரு செயலாகவே இருந்தது. ஏன்னா 7.5 சனி, ஜென்ம சனி பாதி பாதியா நம்மளை போட்டு பிச்சை எடுத்துருச்சு. விரய சனியா ஒரு பக்கம், ஜென்ம சனியா ஒரு பக்கம், அடுத்து பாத சனியா ஒரு பக்கம், இப்படி 7.5 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கை எங்க போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரியா இருந்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆகி வந்திருக்கிறீங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் கடந்த வருடத்துல எல்லாம் 6ஆம் இடத்துல இருந்துட்டாரு. குரு பகவான் சேர்க்கை பெற்றது பாத்தீங்கன்னா வக்ர கிரகங்களோட சேர்ந்துட்டாரு. இதனால உங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாம போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இப்போ 7ஆம் இடத்துல தனித்து இயங்க போறாரு. 7ஆம் இடத்துல தனித்து இயங்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ப்ரீ பிளான்டா யோசிக்க போறீங்க. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அதுல ஒரு திட்டமிடுதலும் இருக்கணும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு திட்டமிடுதல் இல்ல ஏதோ நான் செஞ்சேன், யாரோ சொன்னாங்க இந்த தொழில செஞ்சேன், இல்ல இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க நான் பண்ணினேன் அப்படின்னு இல்லாம நீங்க ஒரு பிளானிங்கோட செஞ்சீங்கன்னா, ஒரு வரைமுறையோட செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த வருடத்துல 2025ல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு காத்துட்டு இருக்குது. அதே சமயத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் உயர்கல்வி படிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. யாரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா பிசினஸ் ஓரியன்டா படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா தன்னுடைய வேலைக்கு உண்டான ஒரு படிப்பை படிச்சு அதுல இருந்து நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உயர்கல்வி அப்படின்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரமாக கிடைக்க போகுது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் இது படிக்கிறீங்க ஒரு 8 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் அதுல படிச்சு முடிச்ச பாடு இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் ஒரு வரமாக தான் இருக்க போகுது. இந்த வருடத்துல நீங்க எல்லா பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நேரம், நல்ல ஒரு அந்த படிப்புல ஒரு நல்ல ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய நேரம். மாணவர்களா இருக்கிறீங்கன்னா 12th படிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நல்ல நீங்க நினைச்ச மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய நேரம் அந்த மாதிரிலாம் இருக்க போகுது. எம்பிபிஎஸ்க்கு ட்ரை பண்றவங்க எம்பிபிஎஸ் கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணியே தீரணும். அந்த மாதிரி இல்லாட்டி இன்னைக்கு இந்த கிரகங்கள் பொய் ஆகிடும். அந்த மாதிரி தான் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட் வச்சு நீங்க வேலை செய்யுங்க. இந்த வருடத்துல கண்டிப்பா அதை நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 மிகவும் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. தனுசு ராசி என்பவர்களுக்கு முக்கியமா நம்ம சொல்ல போனா வேலை பார்க்கறவங்கள சொல்லணும். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலையில ஒரு ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை விட்டுடலாமா, வேற வேலை பார்த்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நான் எப்படியாவது ஃபாரினுக்கு போய் அங்க போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம். இப்போ அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க போறீங்க, எடுத்து அதை சாதிக்க போறீங்க. அதுதான், வேற எதுவுமே கிடையாது. என்னென்னலாம் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. குடும்பம் ரீதியாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பெண்கள்ன்றவங்க தனுசு ராசி என்பவர்கள் குடும்ப பாரத்தை சுமப்பவர்கள். எப்படி ஒரு கழுதை அந்த பொதியை சுமக்கிறதோ, அந்த ஒரு இதை சுமக்கிறதோ, அதே மாதிரி தான் இந்த குடும்பத்துல இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஒரு கழுதை மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பாரத்தை எல்லாத்தையுமே சுமக்கக்கூடிய, எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு போராடி யார் என்ன சொன்னாலும் இவங்க கிட்ட அந்த கோபம்ன்றதே வராது.
பொறுமையா இருப்பாங்க. நீங்க பொறுமையா இருந்தீங்க, இன்னைக்கு பூமியை ஆள போறீங்க. அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரே ஒரு லைன். இந்த குடும்பத்தார்களுக்கு எல்லோருக்குமே, இல்லத்தரசிகள் எல்லோருக்குமே, அந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் தனுசு ராசி பெண்களுக்கு உண்டான ஒரே ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, பொறுமையா இருந்தீங்க, இன்னைக்கு பூமியை ஆள போறீங்க. 2025ல நீங்க நினைச்சதெல்லாம், சில பேர் சொந்தமாக தொழில் தொடங்க போறீங்க. ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க, இது செய்யணும் அது செய்யணும், நம்ம தொழில் தொடங்கினா இவ்வளோ கையில காசு வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி அதை கூட யார்கிட்டையும் நீங்க அறிமுகப்படுத்தாம உங்க மனசுக்குள்ளேயே நிறைய பிளான்லாம் வச்சிருக்கிறீங்க. அந்த பிளான் எல்லாத்தையுமே அப்படியே அடாப்ட் பண்ணக்கூடிய வருடம் தான் இந்த 2025. உங்க கையில இருக்கக்கூடிய காசு மேலும் மேலும் வளர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வீண் விரயங்கள் ஆகாது, நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரம், சேமிப்பு ஏற்படக்கூடிய நேரம், நல்ல ஒரு வீடு வாகனம் சொந்தமாக எல்லாமே வாங்குறதுக்கு உண்டான நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்டரியே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. ரொம்ப நாளா பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க. ஏன்னா 7.5 சனினால அந்த 7 வருடத்துல செய்ய முடியாததெல்லாம் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுல ஒவ்வொரு வருடங்களாக உங்களுக்கு கடந்துகிட்டே இருக்கு. இந்த 2025ல எப்படியாவது நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. திருமணம் சம்பந்தமான வாய்ப்புகள், திருமணம்னு சொன்ன உடனே நிறைய பேர் சொன்னா, அட போங்க மேடம், எங்களுக்கு திருமண ஆசையே போயிடுச்சு, இன்னமே நாங்க திருமணம் செஞ்சு என்ன செய்ய போறோம், என்னன்னு எங்களுக்கு வாழ்க்கையில இருக்கு, எவ்வளவோ இது வச்சிருக்கிறேன், சொத்து வச்சிருக்கிறேன், நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு, ஆனா ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது, எனக்கு என்னுடைய ஜாதகம் ஏதாவது சன்னியாசியா போகக்கூடிய ஜாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க ஒன்னும் கவலையப்படாதீங்க. 7ஆம் இடத்துல குரு வந்தாச்சு, உங்களுக்கு குரு பார்வை இருக்கு. கண்டிப்பாக உங்க ராசியை பாக்குறாரு சமசப்தமஸ்தானத்துல. கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகங்கள், திருமண பாக்கியங்கள், குழந்தை பேர் பாக்கியங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, சில பேருக்கு IVF முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, தத்து எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் 2025 தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தை, அதாவது உங்களுடைய குழந்தைகள் பருவம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகள், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போறது, அடுத்து திருமணத்திற்காக ஒரு நிறைய செலவு பண்றது, இந்த மாதிரியான சுப விரயங்கள், கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். ஃபேமிலியோட டூர் போக போறீங்க, வெளிநாடு போக போறீங்க, நல்ல ஒரு ஜாலியா இருக்க போறீங்க, நல்ல என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 7-8 வருடத்திற்கு அப்புறம் இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைன்றது இந்த 2025ல இருக்க போகுது. உங்களை பார்த்து ஒரு ஊரே பொறாமப்பட போகுது. அதாவது எப்படி இருந்தவன் இன்னைக்கு இப்படி ஆயிடுக்கிறானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஊரே பொறாமப்படக்கூடிய அளவிற்கு எல்லாருடைய கண்ணும் உங்க மேலதான் 2025ல இருக்க போகுது. அந்த அளவிற்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க தனுசு ராசி அன்பர்கள். இது தனுசு ராசி அன்பர்களுக்கும் தனுசு லக்ன அன்பர்களுக்கும் பொருந்தும். தனுசு லக்னமா இருந்தீங்கன்னா உங்களுடைய அறிவு சார்ந்த திறமைகள் எல்லாமே வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். தனுசு ராசியா இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் சார்ந்து, அத சிந்தனை சார்ந்து வாழ்க்கை பயணம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இதுல உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.